இங்க வந்து பாருங்க, இதை எப்படி மக்கள் குடிப்பாங்க? இன்னைக்கு சென்னை குடிநீர் வாரியமா இல்ல சாக்கடை நீரான்னு தெரியலங்க. இன்னைக்கு 3 வருஷமா இந்த பகுதி ஃபுல்லா சாக்கடை நீர், குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஒரே துர்நாற்றம், இந்த அரிப்பு தொடர்பு சரியில்லை வந்து இன்னைக்கு இந்த எவ்வளவோ கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு. மெட்ரோ வாட்டர் நிர்வாகம் சரி, இந்த தமிழக அரசாங்கமும் சரி, இதுவரை இந்த துர்நாற்று தண்ணியை பொதுமக்கள் எப்படி குடிப்பாங்க? எத்தனை வருஷமா இருக்கு? மாசம் 6 மாசம் எம்எல்ஏட்டையும் எவ்வளோ வாட்டி நாங்கள் சொல்லியிருக்கிறோம், பண்ணிடலாம் சாங்ஷன் ஆகலாம். கேட்டால் ஃபண்ட் இல்லைன்றாங்க. ஃபண்டு ஏங்க மக்கள்கிட்ட வாங்க பணம் இருக்குல்ல, எப்படி ஃபண்ட் இல்லாமல் தண்ணிக்காக கூட செலவு பண்ணியாமல எதுக்கு கொடுக்குறீங்கல்ல? தண்ணி சரி பண்ண கொடுக்கலாம் இல்லையா? குடிநீர் குழாயிலிருந்து கருவென கருப்பாக வரும் தண்ணீர். கருப்பு நீரை கையில் ஏந்தி கொதித்தெழுந்த பொதுமக்கள். ராத்திரிலாம் ஜுரம், ஆஸ்பத்திரி போனா 500 ரூபாய் கேக்குறான். ஒன்றும் சரியாக மாட்டேங்குது. இந்த மாதிரி நாட்டுக்கு வந்தா ஜுரம் வராத, வாந்தி பஞ்சா வரும். போய் சொல்லுங்க ஆபீஸ்ல. வயசு 75 நான் என்ன வேலை செய்ய முடியும்? சென்னை மதுரவாயிலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆலம்பாக்கம் பாரதிதாசன் நகர் பகுதியில தான் மெட்ரோ குடிநீரோட கழிவு நீர் கலந்து வரதா கூறப்படுது. இந்த நீரால உடல் உபாதைகள் வருமோ அப்படின்னு குடம் 10 ரூபான்னு தண்ணீரை அந்த பகுதி மக்கள் வெளியில வாங்குறதா தெரிவிச்சிருக்காங்க. சில நேரங்கள்ல தண்ணீர் வண்டியும் வராம பெரும் அவதி ஏற்படுறதுனால இது குறித்த அரசு நடவடிக்கை எடுக்கணும்னு கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டிருக்கு. என் பேர் ஜி பத்மாவதி, 10ஆம் நம்பர் வீடு. ஐயோ தண்ணி நாத்தம் சொல்ல முடியல, உடம்பு சரியில்லாத உக்காந்துருக்கிறேன். நான் ராத்திரிலாம் ஜுரம் எனக்கு. நான் என்ன செய்ய முடியும் சொல்லு? வயசு 75 ஆகுது எனக்கு. 10 ரூபா தண்ணி எத்தனை கொடை எடுத்து நாங்கள் குடும்பம் பண்ணுறது? எனக்கு குழந்தை குட்டி இல்லை எங்களுக்கு. சொல்லுங்க நீங்களே. நாங்கள் போனாலும் எடுக்கிறதில்ல, சுவிட்ச் ஆஃப் பண்ணுறாங்க. எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணுறது, இருக்கவங்க ஃபோன் பண்ணுறாங்க. சாக்கடை தண்ணி ஒரே நாத்தம், உள்ள குடும்பம் பண்ணவே முடியலைங்க. என்னால் தயவு செய்து சொல்கிறேங்க. நாங்கள் எங்கெங்க 10 ரூபா தண்ணி எத்தனை கொடை எடுக்கிறது? நாங்கள் வேலைக்கே நான் போகிறதில்ல. நான் வீட்டில் உட்காந்து கிடக்குறேன். நான் வயசு 75 ஆகுது. எப்போ பாருங்க சாக்கடை தண்ணி தான் வருது. 4 வருஷமா எங்களால் பிடிக்க முடியல. நாங்கள் வந்து தண்ணிக்கு ரொம்ப சிரமப்படுறோம். 10 ரூபா தண்ணி எப்போ வருதுன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். நீங்கள் தயவு செஞ்சு அதை கொஞ்சம் சரி பண்ண சொல்லுங்கள். பிள்ளைகளுக்குனா இதனால ஜுரம் வருது. தண்ணி லைட்டாக நாங்கள் திறந்து விட்டோம்னாலே எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாமல் வந்துடுது. நாங்கள் வந்து வரியும் 6 மாதத்துக்கு வாட்டி வரியும் போட்டுறீங்க. எங்களால் அதுவும் கட்ட முடியல. தண்ணி நாங்கள் எங்கிட்டும் காசு கொடுத்து வாங்கி அங்கிட்டு எங்களால் கட்ட முடியல. தயவு செஞ்சு இதை கொஞ்சம் எங்களுக்கு சரிப்படுத்தி கொடுங்க.